இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஆர்ஓ அதாவது வீட்டுக்கு தேவையான ஆர்ஓவுக்கு என்னென்ன பொருட்கள் யூஸ் ஆகுது, அது போனால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதெல்லாம் நான் உங்கள்கிட்ட தெளிவாக காமிக்கிறதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் போனது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மெமரான் ஃபில்டருங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஜாமான பம்புங்க, பம்புடைய ஹெட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிடிஓ, ஜிஎஸ்சி. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுங்களுக்கு அதிகப்படியாக தண்ணி தேவைப்படுற இடத்துல இது யூஸ் பண்ணுறதுங்க ஃபில்டர்ஸ், அதாவது கார்பன் ஃபில்டர்ஸுங்க இது. அதுக்கு அடுத்தது ஹவுசிங், மெமரான் ஹவுசிங், யூவி சேம்பர் அண்ட் அடாப்டரு. அதுக்கு அடுத்தது மினரல் ஃபில்ட்ரு, யூஎஃப் ஃபில்ட்ரு, இன்லைன் ஃபில்டர்ஸ், மோட்ரு, ஹெட்டு இதெல்லாம் போனதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து அவங்கவுங்க ப்ளைனான இந்த ஃபில்டர் வாங்கி ஒட்டிக்குவாங்க. இதில் அம்புக்குறி வச்சு தான் இன்புட் அவுட்புட் கண்டுபிடிக்கணுங்க. இதை உடச்சோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமான மைக்ரான் அளவுள்ள ஃபன் ஃபில்டர் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் ஆன்னுச்சுன்னா உங்களுக்கு லூஸாக இருக்கும், தண்ணி ஃபில்டர் ஆகாது. இது பர்ஃபெக்டாக இருக்கிற ஃபில்டருங்க. இந்த டைப் ஒன்று வருங்க. அடுத்து இது வேறு பிராண்டுங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் ஒன்று வருதுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்த அந்த செடிமெண்ட் ஃபில்டர் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுத்தமாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி துணியும் வெரைட்டியாக இருக்குது. சிலதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக லோவாக தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து வாங்க வேண்டாம், வெயிட்டை பார்த்து வாங்குங்க. அடுத்து இது சிடி1 இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் பைப்புங்க. இதுக்குள்ளே வேறு எதுவுமே இருக்காது. இதில் தண்ணி பூந்து தண்ணியை வந்து பாசித்தன்மை இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வெளியே சுத்தமாக அந்த இருக்கிற வேஸ்ட்லாம் இதை உறிஞ்சிக்கிட்டு சுத்தமான தண்ணியை வந்து நமக்கு ஃபில்டருங்களுக்கு அனுப்புங்க, அடுத்தடுத்த ஃபில்டர்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரீ ஃபில்டர், 2 போஸ்ட் ஃபில்டர் இருக்குங்க. இது ஸ்டிக்கர் உரிச்சிடலாம், ஏன்னா வெவ்வேறு பிராண்டுங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் உபயோகம் ஒன்று தான். இதில் அம்புக்குறி இருக்கிறது அவுட்புட்டுங்க. ப்ரீ ஃபில்டர் ஒன்று, போஸ்ட் ஃபில்டர் ஒன்று நான் வந்து உடைக்கிறேங்க. அவுட்புட் சைடே உடைக்கிறேன். முதல்ல வந்து ப்ரீ ஃபில்டர் உடைக்கிறேன். உடைச்சோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டருடைய அந்த பஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு பிடிச்சிருக்குங்க. இதுதான் ஃபில்ட்ரு. இதை திருப்பி போடக்கூடாது, பர்ஃபெக்டாக இன்புட் அவுட்புட் பார்த்து போடணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் அளவு இந்த அளவு இருக்குங்க. அதுக்கடுத்து உள்ளே ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குங்க. இதுதான் ப்ரீ ஃபில்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்பன் ஃபில்டரை நான் உடைக்கிறேங்க. இதுவும் சேம் டு சேம் தாங்க இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சுத்தமான தண்ணி அதிகமாக இதில் போகிறதுனால ஃபில்டர் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு இல்லாமல் நீட்டாக இருக்குங்க. அந்த ஸ்பாஞ்சிலேருந்து எல்லாமே உப்பு கட்டாமல் இருக்குது. ப்ரீ ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் மாற்றணும். அதாவது 7500 லிட்டர் ட்ராவல் ஆனிச்சுன்னா எந்த ஃபில்டராக இருந்தாலும் மாற்றிடணுங்க. ப்ரீ ஃபில்டரில் சீக்கிரம் அடைக்கும், போஸ்ட் ஃபில்டரில் சீக்கிரம் அடைக்காதுங்க, லேட்டாக அடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மினரல் ஃபில்டர், அதாவது போஸ்ட் கார்பன் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாங்க. பாதி வந்து கார்பனும் மீதி வந்து பார்த்திங்கன்னா மினரலும் இதில் ஆட் ஆகிருக்குங்க. இது ரொம்பவுமே நாளாக ஓடி இருக்குங்க, ரொம்ப நாளாக மாற்றாமல் வச்சுருக்காங்க. அதனால் பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக உள்ளே உப்பு கட்டி துருப்பேறியே இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப் சைடு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் இருக்குது, உள்ளே ஒரு தட்டு மாதிரி கொடுத்து தடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அதில் மினரல் ஃபில்டர்னு அதில் வந்து கார்பன் ஆக்டிவேட் பண்ண மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மினரல் ஆக்டிவேட் பண்ணி இந்த செராமிக் கல்லுங்களை உள்ளே வச்சுக்காங்க. அதாவது நிலக்கரி அல்லது செராமிக் கல்லாம் இந்த ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஜிஎஸ்சின்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா, ஆர்ஓ, அதாவது ஆர்ஓ யூஎஃப் ஃபில்ட்ரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அதிகப்படியான கார்பன் வச்சு இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உள்ள கார்பன் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப் ஃபில்டருங்க. இது வந்து தரமான யூஎஃப் ஃபில்டருங்க. பாருங்கள், 2 பக்கமும் உடச்சி உள்ளே இருக்கிற அந்த ஃபில்டர் எடுக்கிறேன். இதுதான் வந்து தரமான யூஎஃப் ஃபில்டருங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. யூஎஃப் ஃபில்டர் வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட்னு அர்த்தங்க. இது 2 சைஸ் வருதுங்க. இது 4 இன்ச்சு 10 இன்ச்சு வருதுங்க. 10 இன்ச்சும் பெஸ்ட்டு, 4 இன்ச்சும் பெஸ்ட்டு. பாருங்கள் இதில் எவ்வளோ சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, டியூப் மாதிரி. இதை அறுக்கிறேன் பாருங்கள். இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சி இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது, மேலே வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஹோல்ஸில் பூந்து இந்த டியூப் வழியாக கசிகிற தண்ணி ஃபில்டர் ஆகி நமக்கு வந்து யூஎஃப், அதாவது அல்ட்ரா பியூரிஃபிகேஷன்பாங்க இந்த ஃபில்ட்ரு. இதோடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த யூஎஃப் ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு அடுத்தது இது வந்து மெமரான் ஹவுசிங்க. மெமரான் இந்த மாதிரி மாட்டி விட்டணும். மாட்டி விட்டு டைட் வச்சிட்டிங்கன்னா இது இன்புட்டு, அதுக்கு நேர் எதிரில் இருக்கிறது அவுட்புட்டு, ஓரமாக இருக்கிறது வேஸ்ட் வாட்டர். இப்போ பாருங்கள் பியூர் வாட்டர், இது வேஸ்ட் வாட்டர். இது எப்பயுமே வந்து தெளிவாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் லைன் கொடுக்கணும். ஆர்ஓ ஃபிட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அடுத்து இந்த மெமரான் உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. 80 ஜிபிடி, 100 ஜிபிடி, 75 ஜிபிடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இது வந்து டிடிஎஸ் தகுந்த மாதிரி இந்த உள்ளே வர அந்த சவ்வுடு பரவலுடைய துணி வந்து மாற்றம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சோம்னா இது மாதிரி இருக்குதுங்க. இது 80 ஜிபிடி மெமரானுங்க. அப்படியே பேப்பர் உரிச்சலாம். இதுதான் இந்த ஜவ்வு பரவல். இது மூலிமா தண்ணி உள்ளே போகிறது தான் நமக்கு வடித்து சுத்தமான தண்ணியாக வருது. சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், அதாவது வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் வச்சு ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ஊத ஊத வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பஸ்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது நல்லா தான் இருக்குன்னு அர்த்தங்க. அடுத்து வந்து இது வழியாக தண்ணி வந்து உள்ளே போயிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வருங்க அந்த பைப்பில். இதை பாருங்கள், இப்போ ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பேக் மாதிரி இருக்கணும். இது பஸ்ட் ஆகாமல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஜவ்வு வழியாக ஊடுருவுற தண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட், இது வந்து அடைப்பு, அதோட எண்டு. இதுக்கு இந்தாண்டு வந்து ஹோல்ஸாக இருக்கும். அந்த சவ்வு வழியாக வர தண்ணி வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக நுழைஞ்சி சுத்தமாக இதில் வந்து சொட்டுற தண்ணி தாங்க நமக்கு பியூர் வாட்டர். பாருங்கள், இந்த டைப்பில் இருக்கும் மெமரான். இது சம்மந்தமாகவும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிடிஎஸ் மெமரானுங்க. இது ரெண்டுக்குமே என்ன வித்தியாசங்கிறது பார்க்கலாம். அந்த துணி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த சவ்வு பரவல் துணி, அந்த அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபில்டர் ஆகிற துணி வந்து உள்ளே மாற்றம் இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக நெருக்கமாக இருக்கும் ஹை டிடிஎஸ்க்கு. லோ டிடிஎஸ்க்கு வந்து தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், நெருக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா கீழே, இது வந்து பார்த்தீங்கன்னா லோ டிடிஎஸ்க்குரியதுங்க. மேலே அந்த எல்லோ ஷேடில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிடிஎஸ்க்குரியதுங்க. இந்த மாதிரி நிறையா வருதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிடிஎஸ் தகுந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாம். டிடிஎஸ் தகுந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிமெண்ட் ஃபில்ட்ரு. செடிமெண்ட் ஃபில்ட்ரு, இன்லைன் ஃபில்டர்னுவாங்க. இதில் 3 ஃபில்டர் இருக்குது. இதில் தண்ணி ஒன்றில் விட்டு ஒன்றில் வந்தால் அது சுத்தமானதுங்க. இதில் பாருங்கள் 7500 லிட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னு. வேஸ்ட் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரும் இதுவும் ப்ரீ கார்பன் ஃபில்டரும் கணக்கு வச்சுக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7500 லிட்டர் உங்கள் கணக்கு போயிடுச்சுன்னா அதை மாற்றி ஆகணுங்க. போஸ்ட் கார்பன் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமான தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்க, அதாவது 7500 லிட்டர் வந்துச்சுன்னா அது மாற்றணும். இது யூஎஃப் ஃபில்டருங்க. இதுக்குள்ளே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஹோல்ஸ் தெரியுதுங்களா, ஒரிஜினல்னால் இது மாதிரி இருக்குங்க. பேக் சைடு வளைச்சி பார்த்தீங்கன்னா அந்த டியூப் வளைஞ்சி இருக்கும், அதையும் பார்க்கலாம். சிலது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக வரும், பார்வைக்கு தெரியாமல் பிளாஸ்டிக் கோட்டிங்கில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி பாருங்கள், உள்ளே ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரே ஒரு ஃபன் ஃபில்டர் கொடுத்து ஏமாற்றிடுவாங்க சில பேர். அதை ஏமாந்து வாங்கக்கூடாது, கவனமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து இது யூவி சேம்பர்ன்பாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் இந்த ஃபில்டர் வைப்பாங்க. இது மூலிமா தண்ணி ட்ராவல் ஆகும் பொழுது, அதாவது மெல்ல தானே அவுட்புட் தண்ணி, சுத்தமான தண்ணி வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டுடைய வெளிச்சம் பட்டு அதில் இருக்க கிருமிகள் அழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். அதுக்கு அடுத்தது இது ஃப்ளோட்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆர்ஓ ஆன் ஆகிறதுக்கு இதுதான் முக்கியம். ஆர்ஓ ஒர்க் ஆகலாம் முதல்ல இது தான் செக் பண்ணும். அடுத்து மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். திருப்பி கொடுத்திங்கன்னா ரிவர்ஸில் ஓடும். கரெக்டாக ரெட்டும் பிளாக்கும் கொடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஓடுங்க. மற்றபடி ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுவும் சால்னைடு, இதுவும் அதே தான். ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தாலும் தப்பில்லை. யூவி சேம்பருக்கு மட்டும் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இந்த அளவுக்கு தண்ணி வரணுங்க ஆன் பண்ணோன்னே. சால்னைடு வால்வு வந்து இல்லைனா அந்த சால்னைடு வால்வு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது ப்ரீ ஃபில்டர்லேருந்து கொடுக்குற தண்ணியை இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டால் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் இருக்கிற ரெட் ஒயரும், சால்னைடு வால்வில் இருக்கிற ரெட் ஒயரும், சால்னைடு வால்வில் இருக்கிற ஒயிட் ஒயரும், மோட்டரில் இருக்கிற பிளாக் ஒயரும் கனெக்ட் பண்ணிடலாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் லைன் கொடுக்குறேன். எப்படி கொடுத்தாலுமே இது ரெண்டுமே ஒர்க் ஆகுங்க, தண்ணி உங்களுக்கு வருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒயரிங் இது எல்இடி லைட்டுக்கு மட்டும்தான் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளோட்டிங் சுவிட்சில் ஒரு ஒயர் எடுத்து ரெட்டுக்கு கொடுத்துருங்க, அதாவது மோட்டருக்கும் இதுக்கும் கிடச்சிது. அடாப்டர்லேருந்து பிளாக் ஒயர் எடுத்து பாருங்கள், மோட்டருடைய பிளாக்கும் சால்னைடு வால்வு ஒயிட்டுக்கும் முறுக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருங்க, அதாவது நெகட்டிவ். இப்போ சுவிட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர்லேருந்து வர ஃபேஸ் கொடுத்திங்கன்னா மோட்டர் ரன் ஆகுங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளோட்டிங் வால்வு நம்ம தண்ணி நிரம்பினுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். இதாக பாருங்கள், இது மாதிரி. இது வந்து வயரிங் அவ்வளோதாங்க. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோவும் என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், மறக்காமல், உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதுவும். இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து மோட்டருடைய ஹெட்டு போணுச்சுன்னா இந்த மாதிரி புதுசாக மாற்றணுங்க. இந்த ஹெட்டு போயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாருங்கள். போன ஹெட்டுடைய மோட்டர் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். தண்ணீருடைய வேகம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. விரலை வச்சு அழுத்தினோடனே ஸ்டாப் ஆகிடுதுங்க. இப்போ இது ஹெட்டு மாற்றினது பாருங்கள் எவ்வளோ வேகம் வருதுன்னு. விரலை வச்சு அழுத்தினோம்னா உங்களுக்கு தண்ணீர் தடைப்படாது, வேகம் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்ஸ் இருந்தால் தான் மெமரான் ஒர்க் ஆகும், இல்லை மெமரான் வந்து ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் இந்த ஹெட்டு மாற்றிக்கங்க.
ஹெட்டு மாத்தாம நெறைய பேர் மெமரான் மாத்தி அவஸ்தைப்படுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஃப் ரெகுலேட்டரு, அடுத்து எஃப்ஆர் கேட்ரிட்ஜ், சாலினாய்டு வால்வு, ஃப்ளோட்டிங் வால்வு, அடுத்தது அடாப்டரு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வால்வு, கேட் வால்வுன்னுவாங்க. அதுக்கு அடுத்தது ப்ரீ ஹவுசிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன் ஃபில்டரு. அதுக்கு அடுத்ததா ஆன்டி ஸ்கேலண்ட் பால்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது செடிமெண்ட் ஃபில்டரு. அதாவது இன்லைன் ஃபில்டர், செடிமெண்ட்டு, ப்ரீ கார்பன் ஃபில்டரு, போஸ்ட் கார்பன் ஃபில்டருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஃப் ஃபில்டருங்க. அதுக்கு அடுத்தது யூவி சேம்பர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வர அடாப்டருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக் தாங்க. இது வந்து மெமரான் ஹவுசிங். இது மெயினான மெமரான் ஃபில்டருங்க. இது ஹெட்டுங்க. பம்ப் ஹெட்டுன்பாங்க. அடுத்தது இது வந்து மோட்டருக்கு வர எல்போ ஃபிட்டிங். மெயின் இதுதான் மோட்டருக்கு போடணும். இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் இருக்காது. அடுத்து இது எஃப்ஆர் கேட்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. 450, 560, 380ன்னு வருங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஹவுசிங்க்கு டைட் வைக்கிற எல்போ, அடுத்து இன்லைன் ஃபில்டருக்கு டைட் வைக்கிற எல்போங்க. மர டைப், ஒன் சைடு மர. இது வந்து பார்த்தீங்கன்னா, மெமரான் ஹவுசிங்க்கு வர எல்போ. இது 3 வருங்க. இது வந்து நூல் சுற்றி டெஃப்லான் டேப் போட்டு டைட் வச்சிங்கன்னா நல்லா லீக்கேஜ் இல்லாமல் இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ப்ரீ ஹவுசிங்க்கு டைட் வைக்கிறது தாங்க. அடுத்து வந்து சாலினாய்டு வால்வுக்கும் கனெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைப்லேயும் வாங்கிக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக இது வந்து டி ஜாயிண்ட், அதாவது யூஎஃப் ஃபில்டர் யூஸ் பண்ணும்பொழுது இது தேவைப்படுங்க. அதுக்கு அடுத்தது ப்ரெஸ்ஸிங் டைப் எல்போ, அதாவது ப்ரெஸ்ஸிங் டைப் இன்லைன் ஃபில்டருக்கு இது தேவைப்படும் இந்த எல்போ. அடுத்து டியூபுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்புட் அவுட்புட்டு சாக்கெட். இது வந்து டம்மி. ஏதாவது தேவையில்ல லாக் பண்ணால் அந்த இடத்துல வந்து டம்மி பண்ணுறதுக்குங்க. இந்த வீடியோ இல்லாமல் என்னுடைய சேனலில் ஆர்ஓ சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ், அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது, எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், தண்ணி மோட்டர் சர்வீஸ், ஸ்டார்டர் சர்வீஸ், பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்ளிப்பு. இது வந்து ப்ரீ ஹவுசிங்க்கு வர ஓரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.